ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளியில எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்டி ஆக்ட் படி 25% டிஸ்கவுண்ட்ல எப்படி ஃப்ரீயா அட்மிஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், அந்த டாக்குமெண்ட்ட நம்மளே வீட்ல இருந்து எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து ஆர்டி அட்மிஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு டாக்குமெண்ட்ட ஈஸியா ரெடி பண்ணிடலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டி அட்மிஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க குழந்தையோட போட்டோ தேவைப்படும். இப்ப ரீசென்ட்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது உங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட். பர்த் சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்ல சென்ட் பண்ண வேண்டாம். நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப் நீங்க அப்லோட் பண்ண முடியாது. ஜேபிஜி ஃபைல்ல தான் நீங்க அப்லோட் பண்ண இருக்கும். சைஸ் வந்து 1 எம்பிக்குள்ள நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு பிறகு பேரண்டோட ப்ரூஃப், அதாவது பேரண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி இந்த மாரி என்ன டாக்குமெண்ட் வேணா நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது அப்பா, அம்மா, கார்டியன் 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்கள்து நீங்க குடுத்துக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. இந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கார்டு, வோட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில்லு, பான் கார்டு, இல்லைன்னா ரெசிடென்சி சர்டிபிகேட். இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர்ல இருக்கணுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. நீங்க வந்து கார்டியனா அப்பாவோட ப்ரூஃப் குடுக்க போறீங்க. அதாவது பேரண்ட் ஐடி ப்ரூஃப் குடுக்குறீங்கல்ல. அதுல அப்பாவோடது குடுக்குறீங்கன்னா, அப்பாவோட வோட்டர் ஐடி கார்ட் குடுங்க. அம்மாது குடுக்குறீங்கன்னா, அம்மாவோட ப்ரூஃப்ல குடுங்க. சரிங்களா? எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேரண்ட் ஐடி ப்ரூஃப்ல யாரு அப்பா, அம்மா இல்ல கார்டியன் யாரோட ப்ரூஃப் நீங்க அப்லோட் பண்றீங்களோ, அவங்களோட ஃபேமிலி கார்டு, வோட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் இந்த மாரி குடுத்துக்கலாம் நீங்க. இப்ப வந்து நீங்க ஆதார் கார்டு 2த்துக்கும் சேமா குடுக்கனாலும் குடுத்துக்கலாம். நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அட்ரஸ் குடுப்பீங்கல்ல, அந்த அட்ரஸும் பேரண்டோட டிரைவிங் லைசென்ஸா இருந்தாலும் சரி, பேங்க் பாஸ்புக் இந்த மாரி எந்த ப்ரூஃப் இருந்தாலும் சரி, அந்த ப்ரூஃப்லயும் சேம் அட்ரஸ் இருக்கணும். அந்த மாரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. இன்கம் சர்டிபிகேட்டும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இன்கம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000க்குள்ள வந்து இன்கம் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சர்டிபிகேட்ட அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆர்டி அட்மிஷன் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்க குழந்தைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கம்யூனிட்டி இன்கம் 2மே பார்த்தீங்கன்னா, தாசில்தாரோ இல்ல டெப்யூட்டி தாசில்தாரோ வந்து குடுத்து தான் இருக்கணும். இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மென்ட்ல தாசில்தார், டெப்யூட்டி தாசில்தார் கிட்ட நீங்க வாங்குன சர்டிபிகேட்டா இருக்கணும். அதிலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இப்ப இந்த இன்கம் சர்டிபிகேட்டும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் நம்பளே வீட்ல இருந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கலாம்? இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ப டிஎன்இசேவை வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா? www.tnesevai.tn.gov.in இந்த வெப்சைட்ல தான் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி கம்யூனிட்டியும், இன்கமும் நம்ம அப்ளை பண்ணி வாங்க போறோம். இந்த வெப்சைட் நீங்க லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிட்டிசன் லாகின் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் கேட்பாங்க லாகின்க்கு. ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் இல்லாதனால, நீங்க வந்து புதுசா கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இங்க நியூ யூசர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுல யாருடைய ஆதார் கார்ட குடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறீங்களோ, அவங்களோட நேமு, டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், உங்களுக்கு என்ன லாகின் ஐடி வேணுமோ, பாஸ்வேர்ட் என்ன வேணுமோ குடுத்து சைன் அப் குடுங்க. நீங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ண பிறகு, உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் குடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் இருக்கு லிஸ்ட்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி இன்கம் அப்ளை பண்ணதுக்கான லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிட்டி அப்ளை பண்ணலாம். நீங்க கம்யூனிட்டி ஐகான கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிட்டி அப்ளை பண்ணதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி இங்கேயே ஷோ ஆகும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ப இந்த டிஎன்இசேவை வெப்சைட்ல எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க நீங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்க குழந்தையோட ஆதார் நம்பர்,
உங்க குழந்தையோட பேரு தமிழ்ல, இங்கிலீஷ்ல கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஜெண்டர் குடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அப்பா, அம்மா பேரு, நீங்க என்ன ரிலிஜன், கம்யூனிட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துட்டு, உங்களோட கரண்ட் அட்ரஸ் அதாவது நீங்க ஆர்டிக்கு என்ன அட்ரஸ் குடுக்க போறீங்களோ, அந்த அட்ரஸ இங்க கீழ டைப் பண்ணிடுங்க. கரண்ட் அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருக்க மாரி குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு, நீங்க மொபைல் நம்பர் குடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட செல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ண பிறகு ரிஜிஸ்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இதுலயே ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். ஆதார் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் இது எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி வரும். அதுக்கு ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இங்க ஷோ ஆகும். அது ப்ரொசீட் குடுங்க. ப்ரொசீட் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அபிஷியல் அதாவது அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுல நீங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தீங்களோ, அது எல்லாமே ஷோ ஆகும். ஒரு முறை நீங்க அப்ளிகேஷன் நீங்க குளோஸ் பண்ணறதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா, நீங்க பேக் போயிட்டு எடிட் பண்ணிட்டு திரும்ப உங்களோட அப்ளிகேஷன நீங்க சேவ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. நீங்க ஒரு முறை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன்ல எந்த ஒரு கரெக்ஷனும் உங்களால பண்ண முடியாது. அதனால குழந்தையோட பேரு, வீட்டு அட்ரஸ், அப்பா பேரு, அம்மா பேரு இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்ட்டா சப்மிட் பண்ணுங்க. இதுல லாஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நீங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பீங்க. அதுதான் ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். கீழ பார்த்தீங்கன்னா, அப்பா என்ன கம்யூனிட்டி, அம்மா என்ன கம்யூனிட்டின்னு கேட்பாங்க. 2மே சேமா குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு, அவங்க என்ன காஸ்ட்ன்றதோ கிளிக் பண்ணி, நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர மாரி இருக்கும். அதுக்கு பிறகு இங்க வந்து பிசி குடுத்துட்டு, இங்க வந்து என்னன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்க வீட்ல யாராச்சும் ஃபேமிலில யாராச்சு, இப்ப ஆன்லைன்ல ரீசென்ட் டேஸ்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அவங்களுடைய சர்டிபிகேட் நம்பர் இங்க டைப் பண்ற மாரி இருக்கும். நீங்க இந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. எப்பவுமே எஸ் இப்ப உங்க வீட்ல ரீசென்ட்டா யாராச்சும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கலாம். அந்த நம்பர் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, என்ன ஆகும்னா, உங்களுக்கு விஓஆர்ஐ தாசில்தார் போணும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்ன்னு குடுத்துட்டு சர்டிபிகேட் நம்பர் போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் வந்து தாசில்தாருக்கு மூவ் ஆயிடும். இப்பல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தாசில்தார் வந்து விஓ, தாசில்தார் இந்த மாரி போனா தான் சர்டிபிகேட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து டைரக்ட்டா தாசில்தாருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால நீங்க நோன்னு குடுங்க. நோன்னு குடுத்து உங்களோட அப்ளிகேஷன குளோஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தாசில்தார்ன்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் மூவ் ஆகும். நீங்க எஸ் குடுத்து சர்டிபிகேட் நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் டைரக்ட்டா தாசில்தாருக்கு சென்ட் ஆகுது. தாசில்தார் பார்த்தீங்கன்னா, இல்ல அப்ளிகேஷன் வந்து விஓஆர்ஐ வந்து ரெக்கமெண்ட் பண்ணா தான் நான் குடுப்பேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிர்றாங்க. அதனால எஸ் குடுத்து சப்மிட் பண்ணாதீங்க. நோ குடுத்து அப்ளிகேஷன நீங்க சப்மிட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, உங்க குழந்தையோட ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா இல்ல சிப்லிங்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். டிக்ளரேஷன் ஃபார்மட். டிக்ளரேஷன் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா, இங்க மேலேயே இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்பா வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். அந்த பிடிஎஃப்ப பிரிண்ட் அவுட் எடுத்து, அப்பா இல்ல அம்மா சைன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுங்க. நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ண பிறகு, ஃபீஸ் பேமெண்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். அது ஒரு ₹60 பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த பேமெண்ட் கட்டுன பிறகு, உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் வந்துரும். இங்க பிரிண்ட் ரிசிப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிண்ட் ரிசிப்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒப்புகை சீட் வந்து ஷோ ஆகும். அதுல உங்க குழந்தையோட பேரு, என்ன டேட் நீங்க சர்டிபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களோட சர்டிபிகேட் நம்பர் இது டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்தது நம்ம இன்கம் சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க வந்து அதாவது உங்களோட டிஎன்இஎஸ்ஐ வெப்சைட்ல லாகின் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ்க்கு போயிட்டு திரும்ப இன்கம் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. இன்கம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே தேவைப்படும். அந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய குழந்தையோட ஆதார் நம்பர் குடுத்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க குழந்தையோட கான் நம்பர், பேரு, அப்பா பேரு, ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர்ஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த நம்பர் வந்து வந்த பிறகு உங்களுக்கு ஜெனரேட் ஓடிபி குடுங்க. உங்க செல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ண பிறகு, உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணதுக்கான அபிஷியல் பேஜ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் மூவ் ஆகும்.
இதுல கீழ பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலில எத்தன பேர் இருக்காங்களோ, எல்லாரோட நேமும், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப உங்க ஃபேமிலில 4 பேர் இருக்காங்கன்னா, அப்பா தான் வந்து நீங்க இன்கம் குடுக்க போறீங்கன்னா, அப்பா பேர் போடுங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல குடுத்துருங்க. ஃபாதர்ன்னு குடுத்துருங்க. அவங்க வந்து என்ன பிரைவேட்ல வொர்க் பண்றாங்களா? என்ன வொர்க் பண்றாங்க? பிரைவேட்ன்னு குடுத்துட்டு, அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ? ஆனுவல் இன்கம் எவ்வளோ? நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாது. அதுக்கு பிறகு உங்க குழந்தை அதாவது யாருக்கு நீங்க அப்ளிகேண்டட் யாரோ, அவங்களுக்கு வந்து செல்ஃப்ன்னு குடுக்குறோம். சரிங்களா? செல்ஃப்ன்னு குடுத்துட்டு, அந்த அப்ளிகேண்டடுக்கு இவங்க மத்தவங்கலாம் என்ன வரும்? அப்பா, அம்மா, தம்பியா, தங்கச்சியா என்னன்ற டீட்டெயில்ஸ குடுங்க. சரிங்களா? அப்ளிகேண்டடுக்கு வந்து செல்ஃப்ன்னு குடுக்கணும். சரிங்களா? இந்த மாரி ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணிட்டு, ஃபேமிலில எத்தன பேருன்னு டீட்டெயில்ஸ் 4 குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, எத்தன பேர் அதாவது நீங்க எத்தன பேர் 4 பேரா, 5 பேர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ, யார் எத்தன பேரோட பேர வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ, அத்தன பேர கவுண்ட் பண்ணி, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வந்து குடுத்துட்டு, நீங்க அப்ளிகேஷன சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ல அப்லோட் பண்ணணுன்ற லிஸ்ட் வந்து இங்க ஷோ ஆகும். அதுல ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல ஆதார் கார்ட் சப்மிட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்க அப்பாவோடக்கு இன்கம்க்கு குடுத்திருந்தீங்கன்னா, அப்பாவுடைய சேலரி சர்டிபிகேட் வந்து அதாவது அப்பாவோட பே ஸ்லிப்போ, இல்லைன்னா அப்பாவுடைய உங்களுக்கு ஏதாச்சும் அப்பாவோட ஆஃபீஸ்ல ஏதாச்சு உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்மட் படி உங்களுக்கு ஏதாச்சும் பே ஸ்லிப் மாரி குடுக்குறாங்கன்னா, அந்த பே ஸ்லிப்ப நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது உங்களோட ஃபேமிலியோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. அதுக்கு பிறகு டிக்ளரேஷன் ஃபார்மட் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மட் வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஒருவேள உங்க அப்பாக்கு பே ஸ்லிப் இந்த மாரி எதுவுமே இல்லைன்னா, நீங்க நார்மலா ஜெனரலா வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல அப்பா பேரு, வீட்டு அட்ரஸ் எழுதிட்டு, அதுல வந்து உங்க அப்பா என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வருது, ஆனுவல் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு, என்ன ரீசன்க்காக நீங்க இந்த இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி அந்த ரீசன்லாம் எழுதிட்டு, நார்மலா நம்ம ஒரு ஸ்கூல்ல, காலேஜ்ல மனு மாரி எழுதுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி நீங்க எழுதிட்டு, அந்த டிக்ளரேஷன் ஃபார்மேட்ட கூட நீங்க இன்கம் சர்டிபிகேட்க்கு நீங்க அப்லோட் பண்ணலாம். அதாவது சேலரி சர்டிபிகேட்டா நீங்க அப்லோட் பண்ணலாம். அத அப்லோட் பண்ணா கூட உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிபிகேட் குடுத்துடுவாங்க. சரிங்களா? ஒன் பையா நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ, அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல ஆதார் கார்டு, அப்பாவோட பே ஸ்லிப்பு, ரேஷன் கார்ட் ஃப்ரண்ட், பேக், டிக்ளரேஷன் ஃபார்மேட். இது எல்லாமே குடுத்துட்டு, மேக் பேமெண்ட் ஆப்ஷன் குடுத்த பிறகு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ₹60 பேமெண்ட் பண்ணறதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்க்குள்ள போகும். நீங்க பணம் கட்டிட்டு முடிச்ச பிறகு, உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்ன்னு சொல்லி இந்த மாரி லிங்க் வந்துரும். அதுல பிரிண்ட் ரிசிப்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட்கான அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்து ஷோ ஆகும். அதுல உங்களோட பேரு, உங்க குழந்தையோட பேரு, வீட்டு அட்ரஸ், என்ன டேட்ல அப்ளை பண்ணிருக்கீங்க, சர்டிபிகேட் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரி, இப்ப நான் வந்து சர்டிபிகேட்க்கு அப்ளை பண்ணிட்டேன் நானு. கம்யூனிட்டி பிளஸ் இன்கம் 2மே அப்ளை பண்ணிட்டேன். இப்ப நான் சர்டிபிகேட்ட எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கறது? அப்டின்னா, நீங்க வந்து இசை வெப்சைட்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த லிங்க கிளிக் பண்ணிட்டு, கம்யூனிட்டி பிளஸ் இன்கம் ஒப்புகை சீட்ல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர இங்க போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் விஓ கிட்ட இருக்கா? ஆர்ஐ கிட்ட இருக்கா? தாசில்தார் கிட்ட இருக்கா? இல்ல சர்டிபிகேட் வந்துருச்சா? வர டீட்டெயில்ஸ நீங்க செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 டே இப்ப நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண அடுத்த நிமிஷம் எல்லாம் உங்களுக்கு வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி பிளஸ் இன்கம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 வீக் ஆகும். உங்களுக்கு ஒரு 2 டேஸ் வந்து விஓ ஆகும். இன்னைக்கு நீங்க 20 அனுப்புறீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். 22 பார்க்கும்போது விஓ பார்த்துட்டு ஆர்ஐக்கு அனுப்பிச்சிருப்பாரு. 24 பார்க்கும்போது ஆர்ஐ பார்த்துட்டு தாசில்தாருக்கு அனுப்பிச்சிருப்பாரு. 25-26ல வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனயே வந்து டவுன்லோட் பண்ணிக்க எடுத்துக்க முடியும். ஒரு 4 டூ 5 டேஸ், 6 டேஸ் அதிகபட்சத்துல நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி பிளஸ் இன்கம் சர்டிபிகேட்ட நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல சர்ச் பண்ண உடனேயும் இந்த மாரி இருக்கும் உங்களுக்கு. அதுல அப்ளிகேஷன் நம்பர், உங்க குழந்தையோட பேரு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிட்டு, சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் குடுத்திருப்பாங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். விஓ, ஆர்ஐ, தாசில்தார் பார்த்து அப்ரூவல் ஆகி உங்களுக்கு சர்டிபிகேட் வந்திருக்கும். அதே மாரி தான் இன்கம் சர்டிபிகேட்டும் விஓஆர் தாசில்தார் பார்த்து சர்டிபிகேட் அப்ரூவல் ஆயிருக்கும். நீங்க உங்க குழந்தையோட இன்கம், கம்யூனிட்டி 2 சர்டிபிகேட்டும் நீங்களே ஈஸியா வந்து வீட்ல இருந்து அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்க வந்து சர்டிபிகேட் அப்ளை பண்ணதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல, அப்ளை பண்ணி குடுங்கன்னு சொன்னீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல எஸ்கே டிஜிட்டல் சேவையோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சர்டிபிகேட் அப்ளை பண்ணாத டவுட் இருந்தாலும், நீங்க வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா,
உங்க டவுட்ட வந்து மெசேஜ் பண்ணுங்க. ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம். எவ்ளோ நேரம் இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.